ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, அரசியல் விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவரோட பேசலாம். காங்கிரஸ் உள்ள போயிருட்டாங்க. திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு. ராகுல் காந்தியும் ஆரம்பத்திலேயே விஜயோட கூட்டணி அமைக்கிறது தான் விரும்பியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம், எடப்பாடி எதிராக நிறைய எம்எல்ஏக்கள் அவங்களே போய் சேர்ந்துருவாங்க. நான் தூய சக்தி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ்ல பெரும்பாலான ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டையனும் பயங்கரமான ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி விஜய் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? தலைவர் விஜயை பற்றி செங்கோட்டையனுக்கு தெரியுங்கிறதுனால இனிமே கொஞ்சம் திருந்திய நபராக இருக்கு. நீங்களே நம்ம ஒரு பேட்டியில சொன்னீங்க, சவால்லாம் விட்டீங்க, இந்த தேர்தலில் தோப்பார், சினிமா நடிக்க போவாரு. கொங்கு பெல்ட்டில் அவருடைய கோட்டையாக வச்சிருந்தாங்க அதிமுக. இப்போ அந்த இடத்துல எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு தான் மரியாதை குறைஞ்சிருக்கு, மதிப்பு குறைஞ்சிருக்கு, ஸ்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஊழல் சக்தின்னாரு அதிமுகவை. அவங்களுடைய ஆதரவை இவரு பெற்றார்னா இவரும் ஊழல்வாதி தானே. ஏங்க அரசியல் இதெல்லாம் சகஜங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களம் நம்ம ஒரு பிளான் போட்ட கருத்து கணிப்பெல்லாம் வேற மாதிரிலாம் வந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் 100 இடங்களை பிடிச்சு இப்போ முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, ஏன்னா அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை பார்க்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கை கட்டினது வாய் கட்டலை. அதாவது எம்ஜிஆர் அத்தனை தேர்தலையும் மெஜாரிட்டி அவர் கொடுத்தாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துனது கலைஞர் நடத்தினார். காங்கிரஸ் அதுக்கு வெளியேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது வேறு விஷயம். இப்போ தனிச்சு 108 இடங்கள். அது திமுகவும் ஒத்துக்கணும், அதிமுகவும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது மக்களுடைய எழுச்சி முழுமையாக அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற வெரடிக்கு கொடுத்துட்டாங்க. என்ன இடங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இந்த சமயத்தில் அவங்க இன்னொரு எலெக்ஷனை திமுகவும் விரும்பாது, அதிமுகவும் விரும்பாது. ஏன்னா உடனே இன்னொரு எலெக்ஷன் வச்சோம்னா நிச்சயம் மறுபடியும் விஜய் தான் வருவார். அறுதி பெரும்பான்மையோட வந்துருவார். ஓகே, அது ஏடிஎம்கேவும் தெரியும், திமுகவும் தெரியும். ஓகே, அதனால் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக வந்திருக்கு. இதுக்கிடையில் காங்கிரஸும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அமமுக திணறங்கட்சியும் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அவர் நம்பிக்கை தீர்மானத்தை ஈஸியாக நிறைவேற்றிடலாம். இவங்க முதல்ல கவர்னர்களின் அந்த கடிதத்தில் பெர்சன்டேஜ் ஓட்டு எங்களுக்கு அதிகம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், 33% எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கவர்னர்கிட்ட கொடுக்க வேண்டியது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இல்லை, அவர் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நம்புறதே இல்லை. எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தான் இருக்கணும். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை நீங்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க முடியுமா? இந்த கேள்விகளை தான் கேட்டிருக்காங்க. அது இன்னைக்கு சாயங்காலம் அவர் வந்தோடனே கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு திட்டமிட்டபடி நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்பல. இல்லை, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ராஜேந்திர விஸ்வநாத் ஆளுநர் வந்துட்டாரு, 3:30 மணிக்கு போய் சந்திக்க போகிறாங்க. நேரு உள்ளரங்கத்தில் இந்த பதவியேற்பு விழாக்களெல்லாம் பயங்கரமாக நடந்துருக்கு. இப்போது 2 வாரத்துக்குள்ளே இவர் சட்டமன்றத்தில் எனக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்றத நிரூபிக்கணும். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ளே போயிருட்டாங்க. திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம்ல. ஏன்னா கூட்டணியில் தொடர்ச்சியாக இது ஏற்கனவே தெரிஞ்சது தாங்க. அதாவது ராகுல் காந்தி இங்கே பிரச்சாரம் பண்ணலை. அப்போது உள்ளூரை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணின்னு இருந்துச்சே தவிர இயல்பான ஒரு ஆதரவு இல்லை. காங்கிரஸுக்கும் திமுக ஓட்டு போடல, திமுகவும் காங்கிரஸாரும் ஓட்டு போடல. அதனால தான் பல இடங்களில் தோற்றுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ராகுல் காந்தியும் ஆரம்பத்திலேயே விஜயோட கூட்டணி அமைக்கிறது தான் விரும்பியிருக்காரு. ஓகே, அதை அவர் வெளியே சொல்லலை. இங்கே தமிழ்நாட்டில் செல்வ பிறந்ததையும் அதை கேட்கல. ஏன்னா செல்வ பிறந்ததை இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார், அதை கேன்சல் பண்ணி சொல்லிட்டாரு ராகுல் காந்தி. அதனால் செல்வ பிறந்ததை நாளையோ நாளை கழிச்சோ அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் போய் வரை டிடிக்கப்படுவார். ஓகே, அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வருவார். இந்த சூழ்நிலையில்
காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இல்ல கொடுத்துட்டாங்க. போய் சந்திச்சு கொடுத்துட்டாலும் ஒரு சீட்டு வேணும், அதான். அதுக்கு அமமுக வந்து கொடுத்துட்டாங்க. ம். அவங்க லெட்டர் நாங்கள் வந்து இவங்களை ஆதரிக்கணும் கொடுத்தாங்கன்னா இப்போ பிரச்சனையே இல்லை. ம், ம், ம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி அந்தஸ்து தலைவரை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், ஏன்னா அவங்க கட்சியிலேயே நிறைய பேர் உடனடி தேர்தலை விரும்பலை. ம். இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம், எடப்பாடிக்கு எதிராக நிறைய எம்எல்ஏக்கள் அவங்களே போய் சேர்ந்துருவாங்க. ம், ம். அது சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதான் எப்படின்னா, அதான் 3/1 போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ம், ம், 3/1 குறைஞ்சின்னு வச்சுங்க, ம். அவங்க பதவி போயிடும். அது கட்சி தாவல் சட்டத்தில் அவங்க பதவி பறிக்கப்படும். அதனால அது ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே. அதனால வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அதிமுக ம். கொடுக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ விஜய் வந்து பிரச்சாரங்கள்லாம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பாலியல் தொல்லையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் காலையிலேயே நம்ம பார்த்தோம்னா ராயபுரத்தில் வட்டச் செயலாளர் ஒருத்தர் வந்து குழந்தைகளை கற்பழிச்சு போக்சோ சட்டத்தில் உள்ளே போயிருக்கிறாரு. இப்போ விஜய் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட போறாரு? அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தானே நீ நல்லா கவனிக்கணும். ம். அந்த சம்பவம் நடந்தது ம். மே 23 24 தேர்தல் அன்னைக்கு. ஏப்ரல் ஏப்ரல் 23 தேர்தல் சமயத்தில் நடந்தது. ம். நடவடிக்கை எடுக்கப்பட்டது ம். விஜய் முதல்வராக பதவி இருக்கிற சமயத்தில். ம். அப்போது இந்த தகவல் ம். தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு போலீஸார் சொல்லாமல் நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? ம். அப்போ இந்த நடவடிக்கை எடுக்க சொன்னது ம். விஜய் தான். கட்சி ரீதியா அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஆ? கட்சி ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்தாரு? தன்னுடைய வட்டச் செயலாளர் நீக்கவே இல்லையே. இல்லை, நீக்கிடுவார். நீக்கிடுவார், ஆனா ஆமாம், நீக்கல. இப்போ எஃப்ஐஆர் போட்டோன்னு நீக்கிடுவாங்க. இல்ல, எஃப்ஐஆர் போட்டு போக்சோ சட்டத்துல கைதெல்லாம் பண்ணியாச்சு, நீக்கிடுவார். ஏன் அவசரப்படுறீங்க? சரி, ஓகே. இப்போ ஊழலற்ற ஆட்சி நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. நான் தூய சக்தி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸ்ல பெரும்பாலான ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டைன்னு பயங்கரமான ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி விஜய் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அது காரணம் தலைமை தான். ம். இப்போ செங்கோட்டையன் வந்து ஊழல் பண்ணாருங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா வெளியே தூக்கி போட்டாங்க. ம். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா செங்கோட்டையன் சேர்த்துக்கவே இல்லை. ம். இவர் சேர்த்துக்கிட்டாரு. ம். ஆனால் தலைவர் விஜயை பற்றி செங்கோட்டையனுக்கு தெரியுங்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் திருந்திய நபராக இருப்பார். ஓகே. இப்போ நான் வந்து அவர் என்ன சொன்னாரு, ஊழல் யாருன்னா செஞ்சா அமைச்சரவையில் இருக்கிறவங்களே நான் வந்து என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாரு. ஒருவேளை காங்கிரஸ்ல மினிஸ்டர்கள் வந்து அவங்க எதனா ஊழல் பண்ணா அந்த அதிரடி நடவடிக்கை எடுப்பாரா? ஒருவேளை எடுத்தா எங்க கூட்டணி ஆதரவு வாபஸ் வாங்குறது வாய்ப்பு இருக்குல்ல? காங்கிரஸுக்கு மந்திரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. யார் சொன்னா? விஜய் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? ஆமா, அது எனக்கு தெரியாது. ம். அப்படி ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ம். இவர் எப்படி எந்த அளவு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல, போதான் தெரியும். ஓகே. இப்போ நீங்களே நம்ம ஒரு பேட்டியில சொன்னீங்க, சவால்லாம் விட்டீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தல் ரிசல்ட்டுக்கு வந்த பிறகு நான் சொல்லுவேன், விஜய் வந்து சினிமா நடிக்க போவாரு, இந்த தேர்தலில் தோப்பார், சினிமா நடிக்க தோப்பாருன்னு சொல்லலை. நான் வந்து அவர் வந்து ஒரு 20லேருந்து 40 சீட்டு வரைக்கும் வருவாருங்கிறத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாருங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் திமுக நிச்சயமா ஆட்சிக்கு வராதுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆக திமுகவும் ஆட்சிக்கு வரல, இவர் வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அதனால நான் வந்து விஜய் சினிமாவில் நடிப்பாருங்கிறது சொன்னது உண்மைதான். ஏன்னா ஜனங்க அவ்வளோ மோகத்தில் இருக்குன்னு நினைச்ச முடியும். யாருமே இந்த வெர்டிக்டை கருத்து கணிப்பு யாரா சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. அதனால கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு, காசு வாங்கிட்டு பேசுறது தான். மக்களுடைய உள்ளத்தை யாரும் நம்ம அடையாளம் கொள்ள முடியாது. அதுவும் ஒரு 2000 பேர் 3000 பேரை வச்சுக்கிட்டு எப்படி கருத்து கணிப்பு வருது உண்மையாகும்? சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துட்டாலே தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலோ இல்லை சீட்டு கொடுக்கறதுலையா இருக்கட்டும், அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் சாதி ரீதியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரை சூஸ் பண்ணுற ஒரு கலாச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க யாருமே ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, விஜய் நிப்பாட்டி இருக்கிற ஆளுப்பா அப்படின்ற ஒரு மோகத்திலே என்ன பண்ணியிருக்காங்க,
நிறைய அது திமுக வந்தாலும் மதிமுக வந்தாலும் நிறைய பேரை தோக்கடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு அரசியலை உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஜாதி மதம் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு வெற்றியை கொடுக்கல. ஆனால் வேட்பாளர் தேர்வு ஜாதியை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இப்போ ராயபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எம்எல்ஏ யாரு? தாமு, ஆட்டோ டிரைவர். ஆமாம், அவர் யாரு? அவரு தெரியல, அவருடைய பின்புலம் தெரியல. அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி எங்கள் ஊரில் சரவணன் ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, அவர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதனால் அதெல்லாம் தெளிவுபடுத்தி அதை முற்றிலும் தமிழ்நாடு தேர்தல் விதிமுறையை மீறி ஒன்றும் விஜய் செய்யலை. அந்த தொகையில் பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. காரைக்குடியில் யார் ஜெயிச்சிருக்கா? பிரபுன்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, என் நண்பர் தான். அவர் யார்? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதெல்லாம் இல்லை. அதாவது எம்ஜிஆர் எப்படி மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஜாதிக்கு முக்கியம், அதே மாதிரி எம்ஜிஆர் மதத்துக்கும் விஜயும் மதத்துக்கும் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஓகே. இப்போ விஜய் ஒருவேளை ஆளுநர் பரிந்துரையின்படி 2 வாரத்துக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்கலன்னா இந்த ஆட்சியின் களமும் தமிழ்நாட்டின் தேர்தல் களமும் எந்த ஒரு திசையை நோக்கி போக நீங்க நம்புறீங்க? நிச்சயமா இவர் நம்பிக்கை ஓட்டில் வெற்றி பெறுவாருங்க. வெற்றி பெறுவார். வேணா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் பின்னால என்ன நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா விஜயுடைய ஆட்சி எப்படி இருக்கு, விஜயோட வேலை வச்சிருந்த நம்பிக்கை வீண் போயிடுச்சா இல்லை நம்பிக்கை சரியாயிடுச்சாங்கிறது ஒரு 2 வருஷம் தெரிய வந்துடும். ஓகே. அப்போ திமுகவும் அதிமுகவும் உஷாராயிடும். இந்த சூழ்நிலையில் இப்போ விஜயை கவுத்து விட்டீங்கன்னா மீண்டும் அபரிமிதமான எழுச்சியோட விஜய் வெற்றி பெறுவார். ஓகே. அது எவ்வளோ நஷ்டம் அரசாங்கத்துக்கு. அப்போ ஒருவேளை அவர் எப்படி ஆட்சி நடத்துறாரு அப்படின்ற ஒரு பதம் பார்த்துட்டு எலெக்ஷன் வந்தால் இங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? ஆமாம், ஜனங்க எப்போ வேணாலும் மாறுவாங்க. போன இடம் விடியில் வரும்னு ஸ்டாலின் ஓட்டு போட்டாங்க. இந்த இடம் தீய சக்தின்னு திமுக சொன்னார், விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் மனசு மாற்றம் ஒன்றே மாறாது. ஓகே. நேற்று நினைச்சதை நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை அது மாதிரி தான். சரி, இப்போ அதிமுகவுடைய மனநிலைமை எப்படி சார் இருக்கும்? எடப்பாடி பழனிசாமியுடைய கிரேட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எடப்பாடியோடைய கிரேடு வந்து எந்த காலத்திலையும் பின்தங்காது. ஓகே. ஏன்னா அவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டார். நான் தான் 53 பேர் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல 48 பேர் வந்திருக்காங்க. சரி, அதிமுக 48 வந்திருக்காங்கல்ல. ஆமா ஆமா. இதை செங்கோட்டையனாலோ இல்லாட்டி தினகரனாலோ நம்ம பன்னீர்செல்வத்தாலே வர முடியுமா? அப்படி இல்லைங்கிறதுனால பன்னீர்செல்வம் திமுக ஓடி போனார். ஆமா. அப்படி தன்னம்பிக்கை இல்லைங்கிறதுனால செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போனாரு. ஆமா. ஆனா இன்னைக்கு அவரு தானே அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. எந்த ஸ்ட்ராங்கா? ஏன்னா அவரு தாவேக்கால போய் சேர்ந்த உடனே அதிமுகவை நான் ஒழிச்சு காட்டுவேன், எடப்பாடி பழனிசாமியை நான் வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னபடியே இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிறைய இடங்கள்ல முக்கியமா கொங்கு பெல்ட்ல தன்னுடைய கோட்டையா வச்சிருந்தாங்க அதிமுக. இப்போ அந்த இடத்துல எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்? செங்கோட்டை எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்? சொல்லுங்க. எடப்பாடி அவ்வளவு அபரிமிதமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஆமாம். செங்கோட்டை சொற்ப ஓட்டு வித்தியாசலாம் ஜெயிச்சார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விஜய் மைய பகுதியில் உட்கார்ந்துருக்காரு. அந்த பக்கம் ஆதவர்ஜனா, இந்த பக்கம் புஷி ஆனந்த். ஆதவர்ஜனுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன். ஆமாம். அண்ணா திமுக அப்படியா இருந்தாரு? இல்லை. செங்கோட்டையனுக்கு தான் மரியாதை குறைஞ்சிருக்கு, மதிப்பு குறைஞ்சிருக்கு, ஸ்டேஜ் குறைஞ்சிருக்கு. எடப்பாடி அப்படி இல்லை. ஓகே. இப்போ வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இதை செங்கோட்டையன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? செங்கோட்டையன் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? அந்த பவர் விஜய்க்கு தான். செங்கோட்டையனுக்கு அது. செங்கோட்டையன் ஏதாவது சொல்ல முடியுமா? மேபி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ சபாநாயகராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, சபாநாயகராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்கிட்ட போய் நீ அதிமுக ஆதரவு வேண்டான்னு அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் அவருக்கு இருக்கா? இல்லை. ஏன்னா அவருக்கு தேவை, விஜய்க்கு தேவை. ஓகே. யார் ஆதரவு கொடுத்தாலும் ஓகே. அப்படி பார்த்தா ஊழல் சக்தின்னாரு அதிமுகவை. அவங்களுடைய ஆதரவை இவரு பெற்றார்னா இவரும் ஊழல்வாதி தானே? ஏங்க, அரசியல்ல இதெல்லாம் சகஜங்க. விஜயம் சாதாரண ஒரு அரசியல் தலைவர் மாதிரி தான். ஆமா, அரசியல் வந்துட்டு ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு மாற்றமும். அதாவது அவர் பதவி அடையணுங்கிறதுக்காக அதை வாங்குறாரு. அப்ப பதவி அரசியல் செயல்பாடுங்கிறது வேற, இந்த செயல்பாடு. அப்ப பதவி சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் விஜய் போறாரா?
எங்க பதவி வேணுங்கிற பதவி திமுக சக்தியே திமுக ஒழிச்சாச்சு. ம் இப்போ ஆட்சிக்கு வரணும். ம் அது வெளியில இருந்து நிபந்தனையாற்ற ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதையும் ஏற்கக்கூடாது. ஓகே. ஏன்னா இப்போ அதிமுகல இருக்கிறவங்களும் பல பேர் என்ன சொன்னாங்க, எங்களை பார்த்து எப்படிப்பா நீ வந்து ஊழல் சக்தின்னு சொல்லலாம் அப்படின்னா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் மறந்து ஏங்க இப்போ அப்படி பார்க்க போனா அரசியலில் நேற்று ஒன்று பேச்சு இன்னைக்கு ஒன்று பேச்சு. ம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கும் போது கலைஞர் என்ன சொன்னாரு? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் எதிரியும் இல்லை சொன்னாரா இல்லையா? ம் பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தானே 7 மந்திரிகளாக வாங்கினாரு ஆமா கலைஞர். ம் அதெல்லாம் சகஜம். அதெல்லாம் சரி. பெருசுபடுது. இப்போ நம்ம அதிமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரு சில தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ ராயபுரம் தொகுதியிலலாம் ஜெயக்குமார் அவர்கள் போன தடவைலாம் 2ஆம் இடத்துக்கு வந்தார். இந்த தடவை டெபாசிட் இழந்திருக்கிறாரு. விஜயினுடைய வரவினால அதிமுக ஒரு பெரும் பின்னடைவு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. திமுகவுக்கு எவ்வளோ பின்னடைவோ அதே பின்னடைவு அதிமுகவும் இருந்துச்சு. அது விஜயால தான். ஆமாம், ம் ம் ஏன்னா அதிமுகவுக்கு போட இருந்த வாக்காளர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா எடப்பாடி அவர் முதல்வர் ஆக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. ம் அதனால போட்டாங்க. விஜய்க்கு போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இவர் எதிர்க்கட்சி தலைவரானா, ஏன்னா நம்ம அந்த வாக்கு எண்ணிக்கை காலையில வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார். மத்தியானத்துக்கு அப்புறம் தான் இந்த தலைகீழா மாறுது. அது அதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஸ்ட்ராங் கூட்டணி. ஓகே. 28 கட்சிகள். ஆமா. இவருக்கு எத்தனை? பிஜேபி, அமமுக, பாமக. அவ்வளோதான். வேறு என்ன? சரி.